இந்த சம்பவம் குறித்து சிறுவர் வெளிவிவகார அமைச்சிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமையினால் அவர் நாட்டிற்கு வருகை தந்த பின்னர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 5 பிரதான விடயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. 19வது திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்திய போதே சட்டத்தரணிகள் சங்கம் இதனை கூறியது. அரசியலமைப்பு சபையை மீள ஸ்தாபிப்பது, தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட சுயாதீன ஆணைக்குழுவை மீள ஸ்தாபிப்பது, தகவல் அறியும் உரிமையை அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளுதல், உயர் நீதிமன்றத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளை நியமிக்கும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்ட முறையை உருவாக்குதல், 18வது திருத்தத்தின் மானியங்களை ரத்து செய்தல் இவற்றை பிரதான விடயங்களாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் கூறுகின்றனர். இலங்கையில் சட்டத்தின் ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டுதல் மற்றும் பாதுகாப்பதற்கு தொடர்ந்தும் அர்ப்பணிப்பு செய்வதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டத்தின் ஏகாதிபத்தியத்தை மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பு செய்த ஜனநாயக சமூகம் ஒன்று நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை, போலீஸ் உள்ளிட்ட அரசு சேவையின் சுயாதீன தன்மை, ஊழலை இல்லாதொழித்தல் மற்றும் நல்லாட்சி அவசியம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேச 19வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் காரணிகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயமானதும் அவசியமானதும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த நடவடிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்துமாறு அனைத்து பிரிவுகளிடமும் வேண்டுகோள் விடுப்பதுடன் இந்த தீர்மானமிக்க சந்தர்ப்பத்தில் பேதங்களை கருத்தில் கொள்ளாது தேசத்தின் நன்மைக்காக செயற்படுமாறும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.